சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நியாயத்தையும் நேர்மையும் குறிக்கோளாக கொண்டு வாழும் கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு வாக்கு பலமும் எதையும் ஆராயக்கூடிய சக்தியும் உண்டு. உங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்ற மனநிலை கொண்டதுடன் பிடிவாத குணமும் கொண்ட உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் விட புகழின் மீதே அளவற்ற ஆசை இருக்கும். வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்ட நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். ஒருவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை எப்படியாவது முடித்தே தீர்வீர்கள். உங்கள் மனதில் கடந்த கால நிகழ்ச்சிகளை சிந்தனைகளை விட எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். நடந்து போனதை பற்றி எப்போதும் கவலைப்படாத நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்றே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களின் திறமை, தகுதி, பலம் போன்றவற்றை நம்பி செயல்பட்டு வெற்றி பெறுவதை விட எதிரியின் பலம் பலவீனம் பார்த்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் சக்தி படைத்தவர்கள் நீங்கள். இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து கொள்வீர்கள். உங்கள் ராசிநாதன் வளர்வதும் தேய்வதுமாக வாழ்வதும் போல் உங்கள் வாழ்க்கையும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கொண்டதாகவே இருக்கும். என்றாலும் உங்களிடத்தில் மோதியோ போட்டி போட்டோ உங்களை யாராலும் வெல்ல முடியாது. செயற்கரிய காரியங்கள் செய்து சாதனையாளராக விளங்க வேண்டும் என்று வாழ்ந்து வரும் உங்களுக்கு ஆற்றல் மிக்கவர்கள். எப்போதும் உறுதுணையாக இருந்து உங்கள் பலம் மிக்கவர்களாக மாற்றுவார்கள். எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உணர்ச்சி வசப்படும் போது உங்களை சமாதானமாகப்படுத்துவது கடினம். அதேபோல் உதவிக்காக நீங்கள் ஒருவரை நாடும் போது அவர் ஒத்து வராவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உதவி தள்ளி விடுவீர்கள். பட்டங்களும் பதவிகளும் உங்களை நாடி வருவதும் 30 வயதிற்கு மேலே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உங்களில் சிலருக்கு போலீஸ், இராணுவம், சட்டம் போன்றவற்றில் அரசு வழிகளில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகமும் உண்டு. உங்களை நம்பியவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யும் நீங்கள் அதனால் ஏமாந்து போவதும் உண்டு. களத்திரக்காரகன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பாவியாக இருப்பதாலும் களத்திரஸ்தானாதிபதியான சனி பகவானும் உங்கள் ராசிக்கு பாவியாக இருப்பதாலும் குடும்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது யோசித்து செயல்பட்டால் மட்டுமே மன வாழ்க்கை சிறக்கும். நீங்கள் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எப்போதும் கவனமுடன் இருங்கள். லாட்டரி, ரேஸ், போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு வெற்றியை தராது என்பதால் அதில் கவனத்தையும் பணத்தையும் செலுத்தி நஷ்டமடையாதீர்கள். உங்கள் ராசியின் அதிபதி மதி என்றழைக்கப்படும் சந்திரன் என்பதால் நீங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக வாழ்வீர்கள். கடல் தாண்டும் வாய்ப்புகளும் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்புகளும் உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகம் உண்டு. நினைவுத்திறன் அதிகம் கொண்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் வாதாடி வெற்றி காண்பீர்கள். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எதற்காகவும் ஆட்டிக்கொள்ளாமல் உங்கள் நாவன்மையாலேயே காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். திறமை, செல்வாக்கு, புகழ் ஆகியவற்றிற்கு சொந்தக்காரரான நீங்கள் எத்தகைய சக்தி படைத்தவரையும் பணிய வைக்கும் சக்தி படைத்தவர்கள். குடும்பத்தை விட பொது சேவை செய்வதிலேயே உங்கள் நாட்டம் இருக்கும். இவை யாவும் கடகராசியில் பிறந்த உங்களுக்குண்டான புது பலன்களாகும். கடகராசியில் பிறந்த எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கூறிவிட முடியாது. காரணம், ஒவ்வொருவரும் பிறந்த நேரத்திற்கேற்ப கிரகங்கள் நட்பு, உச்சம், பகை, ஆட்சி என்ற நிலையை அடைந்திருக்கும். கடகராசிக்காரர் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகம் நட்பாக இருக்கலாம். அதே கிரகம் வேறு ஒரு ராசிக்காரருக்கு பகைஸ்தானத்தில் அமர்ந்திருக்கலாம். காரணம், ஜனன ஜாதகத்தில் கிரகங்களின் சஞ்சாரம்தான். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் மாறும், தசாபுக்தி மாறும், அதனால் பலன்களும் மாறும். என்றாலும் குரு பகவானின் இடப்பெயர்ச்சி நிகழும் போதெல்லாம் அவரால் நமக்கு உண்டாகக்கூடிய பொது பலன்களை நாம் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோம். கடந்த ஒரு வருடமாக உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் 5/7/2015 முதல் உங்கள் ராசியான கடகத்திற்கு 2ஆம் வீடான சிம்மத்திற்கு வர இருக்கிறார்.
இரண்டாம் ராசியில் குரு பகவான் என்ன செய்வார்? கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் அனுபவித்த சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நன்கு தெரியும். குடும்பம் ஓரிடம், நீங்கள் ஓரிடமாக இருந்திருப்பீர்கள். மனதில் நிம்மதியற்ற நிலை உண்டாகி வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு சென்றிருப்பீர்கள். ஜென்ம குரு பற்றி ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்ற ஒரு பழம்பாடலே உள்ளது. ராமருக்கு ஜென்மத்திற்கு குரு வந்த போதுதான் சீதையை ராவணன் சிறையெடுத்து வைத்திருந்தானாம். அதனால் மனைவி ஒரு திசையில், கணவன் ஒரு திசையில் இருக்க வேண்டிய நிலை உண்டானது. சரி, எல்லாமும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பட்ட அவதி எங்களுக்கு தெரியாதா? இப்போது இரண்டிற்கு வரும் குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை வழங்குவார்? இதன் பிறகாவது எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. சோதனைகளை அனுபவித்த உங்களுக்குத்தானே அதன் வேதனைகளையும் புரியும். போன காலம் பொல்லாத காலம், வரும் காலம் வசந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். குரு பகவான் அவர் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பது பொது விதி. குரு அமரும் இடம் பாழாகும் என்பதும் அவர் பார்க்கும் இடங்கள் சுப பலன்கள் அடையும் என்ற விதிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் மட்டும் விதிவிலக்காகும். இந்த இடங்களில் அமரும் போது நற்பலன்களை வழங்குவதுடன் பார்க்கும் இடங்களுக்கு நற்பலன்களை வழங்கி ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வாரி வழங்கும் குரு பகவான். அப்பாடா, நல்ல காலம் வந்துடுச்சு என்று நீங்கள் நிம்மதி அடைவது தெரிகிறது. இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்தால், தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த பலன்கள் கூடுதலாகவே நன்மையுண்டாகும். சரி, இரண்டாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார்? எத்தகைய நன்மைகளை வழங்குவார்? ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம் ஆகும். இந்த இடத்தை கொண்டு பணம், குடும்பம், வாக்கு, கண்கள், கல்வி, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பயணம், புதையல் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். சுபஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம். இக்காலத்தில் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்ல வேண்டும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும். விலகிச் சென்ற உறவுகளும் நட்பும் மீண்டும் உங்களை நோக்கி வருவார்கள். உங்களால் பல விதத்திலும் நன்மை உதவியும் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும். மனதில் புத்துணர்ச்சியும் செயலில் வேகமும் இருக்கும். எதிலும் வெற்றி என்ற நிலையும் எதிர்பாராத பண வரவும் கிடைக்கும். இப்படி நிறையவே பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். குரு பகவான் 2இல் அமரும் காலம் எல்லாமும் நற்பலனாகவே நடக்கும். இக்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சரி, 2ஆம் இடத்தில் அமர்வதால் எண்ணற்ற நன்மைகளை வழங்கிடக்கூடிய குரு பகவான் அவர் அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்வையிடப் போகிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படையப் போகிறது. முதலில் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகிய ரோகஸ்தானம், சர்க்குருஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் உங்கள் உடலில் இருந்த நோய் நொடிகளை அகற்றுவார். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நிலையை மேம்படுத்துவார். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாட்டை அகற்றுவார். விரோதிகளால் இருந்து வந்த தொல்லையை இல்லை என செய்திடுவார். புதிய நண்பர்களின் சேர்க்கையை, அதனால் அனுகூலத்தையும் உண்டாக்குவார். கடன் தொல்லைகளை அகற்றுவார். அடுத்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானம் என்னும் ஆயுள் ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் முதலில் உங்கள் ஆயுளை பலமடைய செய்வார். செய்தொழில் இருந்த தேக்கத்தை விலக்குவார். முயற்சிக்கு மேல் முயற்சி மேற்கொண்டு நடக்காமல் இருந்த வேலைகளை சுலபமாக முடித்து வைப்பார். வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடன் உருவான மோதல் ஒரு முடிவிற்கு வரும். வரவேண்டிய தொகை கைக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கும். எல்லோருடனும் சுமூக போக்கு உண்டாகும். அடுத்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகிய ஜீவஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பார்.
நீங்கள் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். உத்தியோகத்தில் இருந்த குழப்பம் அகலும். தேவையில்லா இடமாற்றத்தால் மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலை மாறும். மேலதிகாரிகளும் முதலாளிகளும் இனி உங்கள் வார்த்தையை மதிப்பளிப்பார்கள். இருந்த இடத்திலேயே சொல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பெற்றோருடனும் சகோதரர்களுடனும் இருந்த கருத்து வேறுபாடு அகன்று பாசத்தில் திளைப்பீர்கள். இதுவரை வீட்டில் இருந்ததை விற்று அடகு வைத்து வாழ்க்கையை ஓட்டி வந்த நிலை மாறி புதிய நகைகளை வாங்கும் நிலை உண்டாகும். இருப்பிடத்தை உங்கள் வசதிக்கேற்ப அமைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பீர்கள். இவையாகும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாகப் போகும் நற்பலன்களாகும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று முன்னோர்கள் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். 2ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும் காலத்தில் பலன்கள் ஏற்றமாகும். வளமான வாழ்மையும் தொட்டதெல்லாம் சிறக்கும் என்பது விதி. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள். நவக்கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதுடன் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்கி வாருங்கள். சூரிய உதயத்தில் சூரிய பகவானை தரிசித்து வணங்கி வேலைகளை தொடங்குங்கள்.